குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகானை நீங்கள் அத்தனை பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பேர் வள்ளிமலை சுவாமிகள். இவருக்கு இன்னொரு பேர் திருப்புகழ் சுவாமிகள்னு பேர். இந்த வள்ளிமலை சுவாமிகள் எங்கே பிறந்தார்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் சிதம்பரமையர்னு பேர், அம்மா பேர் மகாலட்சுமின்னு பேர். அதாவது ஒரு பிறந்த உடனே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது, ஒரு ஏழ்மையை அனுபவிக்கிறது, ஒரு குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியாமல் ஒரு தவிப்பான சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த நிலைமையை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காதது. ஒரு வசதி வாய்ப்புகளோடு பிறந்து வாழக்கூடிய நிலைமை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்காது. இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையை ஆரம்ப காலத்தில் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வீட்டில் வேலை செஞ்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சுருப்பாங்க. இது அப்படியே வள்ளிமலை சுவாமிகள் குடும்பத்துக்கும் பொருந்தும். ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த குடும்பம். வள்ளிமலை சுவாமிகளுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிழைப்புக்காக ஜீவனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம உழைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாராம், நாடக கம்பெனியில் சேர்றார். இவருக்கு நல்ல குரல் வளம் உண்டு, நல்ல வாய்ஸ் உண்டு, நல்ல கணீர்னு பாடுவார். அப்போ என்ன பண்ணிருக்காராம், ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்து பின்பாட்டு பாடுகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நடிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி தான் இவருடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை போச்சு. எப்போவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். நம்ம எதெல்லாம் நினைக்கலையோ, எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலையோ, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். கஷ்டம், துன்பம், இன்பம் எல்லாமே வரும் நமக்கு. என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் பிழைப்புக்காக இவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக சேர்கிறார். சமையல்காரர். இவரோட அப்பா பேர், பூர்வாசிரம பெயர் அர்த்தநாரின்னு பேர். அர்த்தநாரி எங்கே ஃபேமஸ்ஸு? திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய இறைவனது திருப்பெயர் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தித்து பிறந்த குழந்தைங்கிறதுனால இந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு அர்த்தநாரி அப்படிங்கிற பேரை அவங்க அப்பா அம்மா வச்சாங்க. இந்த அர்த்தநாரி ஆரம்பத்தில் எங்கே இருந்தாருன்னா மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார். இவர் ஆளை பார்த்திங்கன்னா நல்ல ஜெய்சாண்டிக்காக இருப்பார். வள்ளிமலை சுவாமிகள் நல்ல உடம்பு, நல்ல தாட்டியாக இருப்பார். ஒரு பயில்வான் மாதிரி இருப்பார். நல்ல புத்திமான், நல்ல புத்தி இவருக்கு. உடம்பில் பகவான் கொடுத்த சக்தியும் அதிகம். மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருக்கார். திடீர்னு இவருக்கு ஒரு முறை ஒரு உபாதை, உடல் உபாதை. அந்த உடல் உபாதைக்கு மைசூர் அரண்மனையிலேயே என்னென்னமோ சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்க்குறார். ஏன்னா அந்த காலத்தில் அரண்மனை அப்படின்னா அந்த அரண்மனையில் வைத்தியர்கள் உண்டு. அந்த வைத்தியர்களுக்கு எல்லா விதமான வைத்தியங்களுக்கும் ஏதோ மருந்துகள், ஏதோ மூலிகை வச்சுருப்பாங்க. அது மாதிரி இவருக்கு எல்லாம் கொடுத்தார். ஆனால் சரியாகலை. ஏன் சரியாகலை? இறைவனுடைய கணக்கு வேற. இவர் மைசூர் அரண்மனையில் ஒரு சமையல்காரராக இருப்பதற்காக இவருக்கு பிறப்பை கொடுத்துருக்கும் ஆண்டவன். இவருடைய பிறப்பின் நோக்கம் வேற. அந்த பிறப்பின் நோக்கத்தை இவர் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உடல் உபாதையானது கொடுக்கப்படுகிறது. எதுவும் சரியாகலை. அப்போ அந்த மைசூர் அரண்மனையில் இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க, நீ பழனிக்கு போ, பழனியில் தண்டாயுதபாணியை ஒரு மண்டல காலம் அங்கேயே இருந்து வணங்கு.
அந்த முருகப்பெருமான தினமும் மலைக்கு மேலே போய் நீ வணங்கு, பிரார்த்தனை பண்ணு. அந்த முருகப்பெருமான் தான் உனது நோயை குணமாக்க வல்லவன் அப்படின்னு மைசூர் அரண்மனையில் சிலர் தகவல் சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு பழனிக்கு வருகிறார். எங்கே வரார்? தண்டாயுதபாணியின் திருவடிகளில் வந்து தங்குகிறார். இந்த பழனி கோவிலில் முருகப்பெருமான் தரிசனத்திற்கு முன்னால் திரை போட்டிருக்கோம். தண்டாயுதபாணி சன்னிதியில் திரை போட்டிருக்கோம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகமாகி அலங்காரம் ஆகிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் வெளியில் இருக்கிற ஒரு பெண்மணி திருப்புகழ் பாடலை அவ்வளவு கச்சிதமாக ராகத்துடன் ஆலாபனையுடன் திருப்புகழ் பாடலை பாடுவாராம். வள்ளிமலை சுவாமிகளுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. இவர் பிறந்தது கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாலுமே இவர் வாழ்ந்த காலம் முழுக்க பார்த்திங்கன்னா பெரும்பகுதி மைசூர் அரண்மனையில். தமிழ் அவ்வளவா தெரியாது. அந்த திருப்புகழ் பாடலை அந்த பெண்மணி பாடுகிற போது இவர் கேட்பாராம். வார்த்தைகள் புரியவில்லை என்றாலுமே அந்த பெண்மணி பாடுகிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதை கேட்ட உடனே அப்படி ஒரு ஈர்ப்பு இவருக்கு வருமா முருகப்பெருமான் மேலே. இந்த பாடல் என்ன பாடல், யாரை குறித்தான பாடல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றார். இது அருணகிரிநாதர் இயற்றியது. முருகப்பெருமானின் பல திருத்தலங்களை தரிசித்து அவரே பாடியது. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றார். இது தெரிஞ்சின்ற உடனே அவருக்கு என்ன ஆசை வந்தது? திருப்புகழ் மேலே ஒரு ஆசை வருது. இப்போ ஏதான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முற்படுகிறோம், நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்தால்தான் அதை நம்ம படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஈர்ப்பே நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியாது. ஆனால் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அந்த திருப்புகழ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்ததான். இந்த திருப்புகழை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ் கற்றுக்கொண்டாராம். முறைப்படி தமிழ் கற்றுக்கொண்டாராம். யார்கிட்ட தெரியுமா? ஒரு 8 வயசு ஒரு பையன், ஒரு சிறுவன். அவன் பேர் மணின்னு பேர், மணி. அந்த சிறுவன் பேர் மணி. அவங்கிட்டேருந்து தமிழை கற்றுண்டாராம். தமிழை கற்றுக்கொண்ட பிறகு இந்த திருப்புகழ் பாடலை முழுக்க நம்ம பாடணும், நம்ம கற்றுக்கணும், மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த திருப்புகழ் புத்தகம் எங்கே இருக்குன்னு விசாரிச்சிருக்கார். சென்னையில் லிங்கிச்செட்டு தெருவில் ஒரு புஸ்தக கடையில் இந்த புஸ்தகம் இருக்குங்கிற விவரத்தை தெரிந்து கொண்டு இந்த புஸ்தகத்தை வாங்கி இந்த பாடல்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். முருகப்பெருமான் இவருக்கு எப்படி ஒரு தூண்டில் போட்டு ஒரு வலை போட்டு தன் பக்கம் இழுத்து கொள்கிறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு உடல் உபாதை. உடல் உபாதை கிடைக்க அது வரலன்னு வச்சுக்கங்களேன். அந்த உடல் உபாதை வரல அப்படின்னா மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருந்திருப்பார். மேலே மேலே ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், ஹெட் குக்கு அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும். ஆனால் பாருங்கள், அவரை பழனிக்கு இழுத்துட்டார். பழனிக்கு வந்த பிறகு திருப்புகழ் மேலே ஒரு ஈர்ப்பு விசை, ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த திருப்புகழ் பாடல்களை மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டு அனைத்து பாடல்களையும் பாட ஆரம்பித்தார். இப்படி தான் முருகப்பெருமான் ஆட்கொண்டார். வள்ளிமலை சுவாமிகள் எந்த இடத்திற்கு போனாலுமே, எந்த ஊருக்கு போனாலுமே இவரை சுற்றி அடியார்கள் பார்த்தீங்கன்னா 100கணக்கில் காணப்படுவார்கள் வள்ளிமலை சுவாமிகளை சுற்றி. இதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாயனார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் 100க்கு மேலே எப்போதும் காணப்படுவார்கள். நமச்சிவாய நமச்சிவாயங்கிற கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுற்றி. வள்ளிமலை சுவாமிகளை சுற்றி பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகப்பெருமான் பக்தர்கள் அத்தனை பேருமே முருகப்பெருமான் நாமத்தை முழங்கி கொண்டிருப்பார்கள். இந்த வள்ளிமலை சுவாமிகள் தான் பழனியில் இருந்து புறப்பட்டு அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையில் இருக்கின்ற காலத்தில் சேஷாத்ரி சுவாமிகளால் நீ எந்த இடத்துல இருக்க வேண்டியவன் கிடையாது, நீ வள்ளிமலைக்கு சென்று வள்ளிமலைக்கு அனுப்பப்பட்டு அந்த வள்ளிமலையை பலரும் வந்து தரிசிக்கும்படி அந்த மலையை புனரமைப்பு செய்தார்.
இந்த மலைக்கு அப்படி தனது அருட்பணிகளை வள்ளிமலை சுவாமிகள் தனது காலத்திலே செய்தார். இந்த திருத்தணி, வள்ளிமலை, சென்னை இந்த இடங்கள்லாம் மாறி மாறி சுற்றி சுற்றி வருவர். திருத்தணிக்கு அடிக்கடி போவர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக. சுவாமிகளது அடியார்கள் சென்னையில் அதிகம். சென்னையில் யாரான ஒரு அடியாரது இல்லத்தில் திருப்புகழ் பஜனை அப்படின்னா சுவாமிகளை கூப்பிடுவாங்க. சுவாமிகள் புறப்பட்டு சென்னைக்கு வருவர். அதுபோல் சுவாமிகள் ஒரு முறை சென்னையில் தங்கியிருந்த போது 1917 ஆண்டு, எவ்வளோ வருஷம் பாருங்க, 108 வருஷத்துக்கு முன்னாடி, 1917 டிசம்பர் மாதம் கடைசி நாள், டிசம்பர் 31. அடுத்த நாள் என்ன தேதி? ஜனவரி 1. ஜனவரி 1ன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? உற்சாகம், கொண்டாட்டம். ஒரு நல்ல கோவிலுக்கு போவோம், நல்ல உறவினர்கள் வீட்டுக்கு போவோம், நல்ல நண்பர்களை பார்ப்போம், நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம், அவர்கள் தங்களது வாழ்த்துக்களை சொல்லுவார்கள். அன்றைய தினம் பெரும்பாலும் நம்ம ஒரு ஆலயத்திற்கு செல்வோம். ஏன்னா வருடத்தினுடைய ஒரு துவக்க நாள். அந்த நாளில் ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு சுவாமியை கும்பிடுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இறையின்பம் தரக்கூடியது. எப்போதெல்லாம் வாழ்க்கையில் இறைவனது அருளை பெறுவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் அமைகிறதோ அதை நம்ம விட்டுடக்கூடாது. ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு குலதெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போகிறது, ஒரு மகானுடைய திருச்சந்நிதிக்கு போகிறதெல்லாம் அத்தனை சுலபமாக எவருக்கும் வாய்த்து விடாது. ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது அப்படின்னா ஏதான காரணம் சொல்லி அதை தவிர்த்திடக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் அந்த ஜனவரி 1ங்கிறது நம்ம கோவிலுக்கு போவோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய கோவில், கபாலீஸ்வரர், வடபழனி, பார்த்தசாரதி, சென்னையில் இருக்கிறவங்களாம் இது போல் கோவில்களுக்கு போவாங்க. பெரிய பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா, மதுரை பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படி ஒரு கூட்டமாக இருக்கும். எல்லாருமே இன்றைக்கி கோவிலுக்கு போவோம். டிசம்பர் 31 சாயங்காலம் ஒரு 4:30-5 மணி இருக்கும். வள்ளிமலை சுவாமிகள் சென்னையில் ஒரு இடத்துல இருக்கார். அவரது அடியார்கள் கொஞ்சம் பேர் இன்றைக்கி வள்ளிமலை சுவாமிகளை பார்க்கறதுக்கு வராங்க. இன்றைக்கி டிசம்பர் 31 சாயங்காலம். ஒரு அடியார்கள் கூட்டம் அப்படின்னா இவங்கெல்லாம் எதை பற்றி பேசுவாங்க? முருகனை பற்றி தான் பேச முடியும் இல்லையா? வேறு எதை பற்றி? ஒரு துறவிக்கிட்ட போயிட்டு அவர் நாட்டு நடப்பை பற்றி துறவி பேசுவாரா? துறவி என்ன பேசுவார்? இறையின்பம் எப்படி கிடைக்கணும், கடவுளோட அனுகிரகம் எப்படி கிடைக்கும், நாம் எப்படி உண்மையாக வாழ்வது, நாம் எப்படி நேர்மையாக நடந்து கொள்வது, இதைத்தான் ஒரு துறவி நமக்கு போதிக்க முடியும். வள்ளிமலை சுவாமிகள் என்ன பேசுவார்? முருகனை பற்றி பேசுவார். இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இவரை பார்க்க வந்த அடியார்கள் இருக்காங்க இல்லையா, முருகன் அடியார்கள், அவங்க வள்ளிமலை சுவாமிகள் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சுவாமிகளே, நாளைக்கு ஜனவரி 1 புத்தாண்டு பிறக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், புத்தாண்டு பிறக்க போகுது நாளைக்கு, வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறார். இவர்கிட்ட வந்த அந்த அடியார்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அரசாங்கத்தில் வேலை செஞ்சவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க. 1917 அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க, வெள்ளைக்காரங்க நம்ம ஆண்ட காலம் அது. நமக்கெல்லாம் அதிகாரி அப்படின்னா வெள்ளைக்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு அலுவலகமாக ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியது ஒரு அந்நியர், ஒரு வெள்ளைக்காரர் தான் இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம். அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்னா என்ன சொல்லுவோம்? அந்த அதிகாரியை பார்த்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா? அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஒரு தீபாவளியாக அட்வான்ஸாக, சார் ஹாப்பி தீபாவளி அப்படிம்போம். ஏதாவது முக்கியமான நாளாக அதுக்கு வாழ்த்து சொல்லுவோம். அதுபோல் சுவாமிகள்கிட்ட வந்திருக்கிற அடியார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்ன இவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளைக்காரங்க, அதாவது பிரிட்டிஷ்காரங்க. இந்த அடியார்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகிறது, இன்னைக்கு சாயங்காலமே சென்னை மாநகரத்தில் இருக்கிறவங்க
இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற நம்ம அதிகாரிகளை போய் நேரில் பார்த்து அவர்களுக்கு ஏதான ஒரு பரிசளிப்பு, ஒரு gift கொடுக்கறது, கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. யார்? அடியார்கள். நம்மளும் போவோம், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ சாதனம், ஃபோனில் சொல்லலாம், எவ்வளவோ பல சாதனங்கள் இருக்குது. அன்றைக்கி நேரில் தான் போகணும். ஸோ நேரில் போகலான்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதை வள்ளிமலை சுவாமிகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா சுவாமிகளோட அனுமதி வேணும் இல்லையா? இவங்கெல்லாம் சுவாமிகளோட சீடர்கள் மாதிரி. ஒரு குருநாதர் நம்மளை எப்படி தயார்படுத்துகிறாரோ, எப்படி வழிநடத்துகிறாரோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். ஒரு குருவை சரணடைந்து விட்டோம், ஒரு குருவை பின்பற்றுகிறோம் அப்படின்னா அவர் நமக்கு சொல்கிற வழிமுறைப்படி தான் நம்ம வாழணும். அவரை மீறி எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது குரு துரோகம்னு சொல்லுவாங்க. குரு சொல்கிற வழியை பின்பற்றணும். இப்போ இவங்க போகணும் அப்படின்னா குருவனுடைய ஆசிகள் வேணும், குருவனுடைய அனுமதி வேணும். ஏன்னா போய் வாழ்த்து சொல்ல போகிறாங்க அதிகாரிகளுக்கு. என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து வள்ளிமலை சுவாமிகிட்ட சொல்கிறாங்க, சுவாமிகளே, நாங்கள்லாம் எங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் பார்த்து நாங்கள் வாழ்த்து சொல்லணும், எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் புறப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு வள்ளிமலை சுவாமிகள் என்ன பதில் சொன்னார்? வள்ளிமலை சுவாமிகளது முகம் மாறுகிறது, முகம் மாறுறது, கோபமாக மாறுறது. வள்ளிமலை சுவாமிகள் கேட்கிறாராம் தனது அடியார்களை பார்த்து, யாருக்கு யாரடா மேலதிகாரி அப்படின்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க, யாருக்கு யாரடா மேலதிகாரி அப்படிங்கிற வள்ளிமலை சுவாமிகள் கேட்ட இந்த வாக்கியம் எத்தனையோ பொருள் கொண்டது. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளைத்தான் நீங்கள் மதிக்கிறீங்க. ஆனால் நம்ம அத்தனை பேருக்குமே உயர் அதிகாரி, மேலதிகாரி யாருன்னா முருகப்பெருமான். ஒரு நல்ல நாளில், ஒரு நல்ல தினத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளை போய் வாழ்த்து சொல்லணும்னு சொல்கிறீங்களே, அதே தினத்தில் நம் அனைவருக்கும் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணினா நமக்கு எப்படி வாழ்க்கை சிறக்கும், நமது வாழ்க்கை மேலோங்கும், நாம் எதிர்பாராத வகையெல்லாம் நமது வாழ்க்கை அற்புதமாக அமையும். அதையே யோசித்து பார்க்கல அப்படின்னு கோபமாக கேட்கிறார். அதாவது சொல்லுவோம் இல்லையா, மனுஷன் காலில் விழுறதை விட கடவுள் காலில் விழுந்த பலன் அதிகம். இதனுடைய பொருள் நமக்கு சரியாக புரியலை. நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷன்தான் நிரந்தரம், இவன் காலில் விழுந்தால் நமக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், சலுகை கிடைக்கும் அப்படின்னு அலுவலகத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்களை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்பப்போ. இதை வள்ளிமலை சுவாமிகள் எப்படி சொல்கிறார், நீ அவரை பிடிக்கிறத விட கடவுளை பிடிச்சிக்கோ, முருகனை பிடிச்சிக்கோ, உறுதியாக அவனது திருவடிகளை பற்றிக்கொள், நீ நினைக்க முடியாத உயரத்திற்கு அந்த முருகப்பெருமான் உன்னை அழைத்து செல்வார். அவ்வளோதான். உண்மையா இல்லையா? நம்மளே ஒத்துப்போம், கடவுளை நம்பினோம், கடவுளது திருவடிகளை சரண் புகுந்தோம் அப்படின்னா கடவுள் நிச்சயமாக நமக்கு நல்ல வழியை காண்பிப்பார், நிச்சயமாக நமக்கு உதவுவார், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கலி காலத்தில் கடவுளை விட நம்ம என்ன நினைக்கிறோம், இவனை பிடிச்சா போருமே நினைக்கிறோம். ஆனால் வள்ளிமலை சுவாமிகள் ஒரு தெளிவை கொடுக்கிறார் நமக்கு. அதை கேட்ட உடனே அத்தனை அடியார்களும், சுவாமி நீங்கள் சொன்னபடியே சாமி, நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சாமி, முருகனையே பிடிச்சிப்போம், நம்ம அத்தனை பேருக்கும் மேலதிகாரி முருகப்பெருமான் தான், அவனையே பிடிச்சிப்போம் சாமி, அவனை எப்படி வணங்கலாம் இந்த புத்தாண்டு நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வள்ளிமலை சுவாமிகள் ஒரு புது கான்செப்டை சொல்கிறார். படிபூஜை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சபரிமலையில் பார்த்தீங்கன்னா படிபூஜைமாங்க, 18 படிகளுக்கு பூஜை பண்ணுவாங்க. 18 படியையும் தொடச்சி விட்டு புஷ்பங்களை வச்சு அதில் பழங்கள் எல்லாவற்றையும் வச்சு
அந்த படிகளை வணங்குவாங்க. ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி வணங்குவாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த படி பூஜையை முதலாக வள்ளிமலை சுவாமிகள் தனது சீடர்களுக்கு சொல்கிறார். இந்த நாளில் நாம் எங்கே போகணும்? திருத்தணிக்கு போகணும். வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறார். இப்போ நம்ம உடனே திருத்தணிக்கு கிளம்புவோம். திருத்தணி ஆலயத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயத்திற்கு சென்று அந்த முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும். அந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுத்து, நல்ல சிந்தனையை கொடுத்து, இந்த ஆண்டு முழுதும் நம்மை காப்பாற்றுவான். அதனால் நம்ம அத்தனை பேரும் சற்றும் தாமதிக்காமல் உடனே நம்ம திருத்தணிக்கு கிளம்பணும் அப்படின்னு வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறார். ஒரு முருகன் அடியார்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு குருநாதரோட ஒரு நல்ல நாளில், ஏன்னா அடுத்த நாள் புத்தாண்டு பிறக்க போகிறது, அந்த சமயத்தில் ஒரு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த முருகப்பெருமானை வணங்குவது என்பது ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கும். அவங்க அத்தனை பேரும் உற்சாகமாகிறார்கள். அடுத்து வள்ளிமலை சுவாமிகள் இவங்க அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு திருத்தணிக்கு செல்கிறார். சரி, எத்தனையோ கோவில் இருக்கு இல்லையா? முருகப்பெருமான் கோவில் சென்னையில் கந்தக்கோட்டை இருக்குது, பக்கத்தில் திருப்பூரூர் இருக்குது, பக்கத்தில் வல்லக்கோட்டை இருக்குது. ஏன் திருத்தணிய வள்ளிமலை சுவாமிகள் அந்த புத்தாண்டுக்கென்று தேர்ந்தெடுத்தார்? திருத்தணி முருகப்பெருமான் ஆலயத்தில் படிகள் இருக்குது பார்த்தீங்களா? கோவில் மேலே ஏறி போகிறதுக்கு படி இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் எத்தனை படிகள் தெரியுமாங்க? 365 படிகள். ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள், 365 நாள், 365 படி அங்கே இருக்குது. வள்ளிமலை சுவாமிகள் அதனால் அந்த திருத்தணியை தேர்ந்தெடுக்கிறார். தனது அடியார்கள் அத்தனை பேரையும் அழைத்து சென்று திருத்தணி மலையிலே ஒவ்வொரு படிக்கும் பூஜை செய்து, நல்ல கவனிங்க, படி பூஜை கான்செப்ட் இப்போ தான் வருது. ஒவ்வொரு படியிலையும் பூஜை செஞ்சு ஒரு திருப்புகழ் பாடலை பாடி அடுத்த படிக்கு போகணும். அப்புறம் 3வது படி, 4வது படி, இப்படி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை சுவாமிகள் கூட இருந்த பக்தர்கள் அப்படின்னா சொற்பமான பக்தர்கள், ஒரு 17 பேர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 20க்கு கீழே தான். இவங்க தான் 1917 இரவு நேரத்தில் திருப்புகழ் பாடி திருத்தணியில் படி பூஜை பண்ணி ஒவ்வொரு படியாக கடந்து சென்று மேலே கருவறை, அதாவது முருகப்பெருமானை தரிசிக்க போகிற போது அப்போ தான் கரெக்டாக புத்தாண்டு பிறந்தது. நள்ளிரவு 12 மணி அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினார். இதன் பிறகுதான் திருத்தணியில் படி பூஜை அந்த புத்தாண்டினுடைய துவக்க காலத்தில் ரொம்ப விசேஷமாக நடந்தது. அடுத்தவரோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், அப்படியே மெல்ல 1000 பேர். இப்போ நீங்கள் திருத்தணிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிசம்பர் 31 சாயங்காலம் போயிட்டு நம்மளும் ஒவ்வொரு படியையும் வணங்கிட்டு, வருஷத்துக்கு 365 நாள், முருகா உன்னை அடைவதற்கு 365 படிகள், இந்த 365 படிகளையும் கடந்து வந்து உன்னை தரிசிக்கிறேன், இந்த 365 நாட்களும் எனக்கு நல்ல விதத்தில் போகணும், அவ்வளோதான் பிரார்த்தனை. இந்த வருஷம் நல்லா போகணுங்கிறதுக்காக 365 படிகள் கொண்ட திருத்தணி முருகப்பெருமான் ஆலயத்தை வள்ளிமலை சுவாமிகள் தேர்ந்தெடுத்து தனது பக்தர்களை கூட்டிகிட்டு போனார். 1917 இரவு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தாண்டு சமயம்னா திருத்தணியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அந்த முருகப்பெருமானை அந்த புத்தாண்டு நேரத்திலே வணங்குகிறார்கள். இதை தவிர இதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் முருகப்பெருமான் மலைக்கு மேல் குடிகொண்டிருக்கிறானோ அந்த ஆலயங்களிலெல்லாம் இந்த படி பூஜைங்கிறது அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. நீங்கள் படி இருக்கிற கோயிலெலாம் பாருங்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா குமரங்குன்றம், குன்றத்தூரில் படி இருக்குது,
இப்படியே பார்த்தீங்கன்னா படி இருக்கிற முருகன் கோவில் எக்கச்சக்கம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களும், பெரும்பாலான முருகன் கோவில்கள் மலைக்கு மேலத்தான் இருக்குது கொங்கு மண்டலத்தில். இந்த எல்லா கோவில்களையும் இந்த படி பூஜைங்கிற கான்செப்டு வள்ளிமலை சுவாமிகள் காலத்திற்கு பின்னால் தான் வந்தது. அதை ஆரம்பித்து வச்சவர் வள்ளிமலை சுவாமிகள். இவர் திருப்புகழ் பாடுகிற போது ஒரு வாத்தியம் வச்சுருப்பார். நீங்கள் வள்ளிமலை சுவாமிகள் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியம் வச்சுருப்பார், தம்புரா மாதிரி இருக்கும். அந்த வாத்தியத்துக்கு பேர் ஜதி வாத்தியம் அப்படின்னு பேர். இந்த வாத்தியத்துக்கு பேர் ஜதி வாத்தியம்னு பேர். அந்த வாத்தியத்தை இந்த வள்ளிமலை சுவாமிகள் ஏதான கடையில் வாங்கினாரா, யாரானு அன்பர்கள் கொடுத்தார்களானா கிடையாது. அந்த வாத்தியத்தை அவரே தயார் செய்தாரா. ஒரு 4 தந்தி கம்பிகளை வச்சு அவரே தயார் செய்த வாத்தியம் ஜதி வாத்தியம். திருப்புகழ் பாடும்போது அந்த வாத்தியத்தை இசைத்து கொண்டே பாடுவாராம் வள்ளிமலை சுவாமிகள். அப்பேற்பட்ட அந்த வள்ளிமலை சுவாமிகளது அருளாசைகள் அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும். திருப்புகழ் பாடுகிற அன்பர்கள் அத்தனை பேருமே வள்ளிமலை சுவாமிகளை அறிவார்கள். அவரது புகழ் என்றென்றும் நிலைக்க வேண்டும். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனமண்டபுர மகான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பூரி கஷேத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனோடு தொடர்புடைய மகான், மிகப்பெரிய மகான். நாளைய குருவே சரணத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.